கார்த்திக் ரேவதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதில் என்னப்பா பண்ணுறது, இப்போ நடிகையை கூட்டிகிட்டு வந்து இவங்க எல்லாரும் ஓட்டு கேட்குறாங்க. நடிகைக்கு தமிழ் தெரியாது, நடிகையை கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் நடிகை வந்து ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்கன்னு தெரியலையே. நடிகையை கண்டா ஆண் ஓடிடுவாங்களே, என்னப்பா செய்யலாம் சகலன்னு கேட்குறாங்க மயில்வாகனம். சரி, அவங்களுக்கு தமிழ் அறகுறையாக தானே தெரியும், அவங்களும் ஒரு நடிகை எழுதி கொடுத்தது தானே அவங்க வாசிக்க போகிறாங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுடுங்க அப்படின்னு கார்த்தி மயில்வாகனத்துக்கிட்ட எழுதி கொடுக்குறாங்க. ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அந்த மயில்வாகனமும் மக்களோட மக்களாக போய் நடிகையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. நடிகையை அழைச்சிக்கிட்டு வரும்போது அங்கே எல்லாரும் கோஷம் போட்டுட்டு ஊன்னு சத்தம் போட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அடடா, நடிகைன்னா நடிகை அவ்வளோ ஒரு அழகானவங்க, நம்ம எல்லாரோட நன்மைக்காக நடிகையை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அந்த சிவனாண்டி செய்கிறது நல்லது தான், எல்லாரும் போய் அந்த நடிகையை பார்க்கலாம் வாங்க ஐயான்னு ஊரே திரண்டு போகுது. இதை பார்த்த சிவனாண்டி ஆணவத்தில் அடே அப்பா, ஓட்டு பூரா நமக்கு தான், நடிகை நம்மளை பற்றி பெருமையாக சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேப்பரை எழுதி நடிகை கையில் கொடுத்துட்றாங்க. இந்தம்மா இதை நீ நல்லா வாசிக்கணும் அப்படி சொல்லவும், சரி இருங்க அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நடிகை அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே மயில்வாகனம் தான் போய் இந்தாங்க அந்த பேப்பரை உங்ககிட்ட சிவனாண்டி கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்துட்டு வராங்க. நடிகை ஒரு தடவை அந்த பேப்பரை எடுத்து படித்து ரிஹர்சல் பண்ணி பார்க்குறாங்க. திரும்பவும் சரி மக்கள் முன்னாடி இதை பற்றி பேசினா போதுமா அப்படின்னு சிவனாண்டி கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், இந்த மாதிரியே பேசிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே சாமுண்டீஸ்வரி முதற்கொண்டு கார்த்தி மயில்வாகனம் எல்லாரும் நடிகை வராங்கன்னு நின்றுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ண போகும்போது சரி சிவனாண்டி பற்றி அந்த நடிகை என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நடிகை வந்துட்டு இருக்கும்போது பிரச்சாரம் பண்ணுறாங்க. சிவனாண்டியை பற்றி தப்பாக தாறுமாற கண்டபடி கிழிச்செறிகிறாங்க. அடப்பாவி, நம்ம காசுலேயே நம்ம சூனியை வச்சுக்கிட்டும் போல இருக்கே, என்னடா இது, இந்த நடிகை நம்மளை வாழ்த்தி பேசணும்னு பார்த்தா இப்படி கேவலமாக பேசிகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க முத்துவேலு. அதான் சித்து போய் எனக்கும் தெரியல, நம்ம எழுதி கொடுத்த ஒரு வார்த்தை கூட நல்ல விதமாக சொல்லலையே, ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, தமிழ் தெரியாதவளை கூட்டிகிட்டு வந்து இப்படி தாறுமாறாக பேச வச்சுட்டோமே சித்தப்பாங்கிறாங்க சிவனாண்டி. போச்சு, காசையும் கொடுத்து சாமுண்டீஸ்வரிக்கு ஓட்டி கேட்குற மாதிரி ஆகிப்போச்சே, இந்த நடிகை இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும், ஏமா முதல்ல கீழே இறங்கி வா அப்படின்னு சிவனாண்டி முத்துவேலு அந்த நடிகையை திட்டுறாங்க. நடிகை வந்து என்ன நான் நல்லா பேசினேனாங்கிறாங்க. 5-6 நல்லா பேசினேன், ஏமா எங்களையே மோசமாக பேசியிருக்கேன், நீ பேசினதெல்லாம் தப்புங்கிறாங்க. எது தப்பா, நீங்கள் எழுதி கொடுத்த தங்கையை நான் பேசினேன், இதை பாருங்கள் இந்த பேப்பரை பாருங்கள் அப்படின்னு அந்த நடிகை அவங்க வச்சுருந்த பேப்பரை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்துக்கிறதுக்கு அப்புறமா முத்துவேலு சிவனாண்டியோ ஐயோ இது நம்ம எழுதி கொடுக்காத பேப்பரு, இது எப்படி கைமாறுச்சுன்னு தெரியலையே, போச்சு எல்லாம் போச்சு, எனக்கு என்னமோ ஜெயிக்கோங்கிற நம்பிக்கை இல்லாமல் போச்சே அப்படின்னு முத்துவேலு சிவனாண்டியும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சந்திரா வராங்க. ஏங்க உங்களுக்கே நல்லா இருக்கா, இவ்வளோ காசையும் கொடுத்து இப்படியெல்லாம் ஓட்டு கேட்க சொல்லி இந்த அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து இப்படி பேச வைக்க சொன்னால் இதுலேயும் நீங்கள் சொதப்பி வச்சுட்டிங்களே, இப்போ எல்லாம் எங்கள் அக்கா கருக்கே ஓட்டு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு, நீங்கள் 2 பேரும் மோசங்கிறத அப்படியே இந்த அம்மா அப்படி அழகாக எடுத்து சொல்லிட்டாங்க போங்க, இப்படி தான் உங்களை நான் வச்சு என்ன செய்வேன்னு தெரியல, ஆனால் எங்கள் அக்காவை எடுத்து நீங்கள் ஜெயிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்லாமல் போச்சு. அந்த டிரைவர் பையன் அவ்வளவு தெனாவட்டா சிரிச்சிட்டு இருக்கான். எங்க நல்லா ஒழுங்காக பேசுகிற தமிழ் நடிகையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், இந்த நடிகையை கூட்டிகிட்டு வந்து இப்படி பேச வச்சுட்டிங்களே, பணத்துக்கு பணமும் போச்சு, இந்த அம்மா சாமுண்டீஸ்வரி அக்காவுக்கு ஓட்டு கேட்கும்படி ஆகிப்போச்சு, இப்போ உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்டுக்கிட்டீங்க, என்னமோ செய்யுங்க போங்க அப்படின்ட்டு சந்திரா சிவனாண்டி முத்துவேலையும் திட்டிட்டு போகிறாங்க. போச்சு, மருமக எவ்வளோ கோவமாக போகிறா பாரு. ஏண்டா சிவனாண்டி, என்னடா அந்த லெட்டர் கூட உன் கையால் நீ கொண்டு கொடுக்க முடியலையா, ஏண்டா இப்படி பண்ணின, இப்போ பாரு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கிறோம், மருமக நம்மளை காரி துப்பிட்டு போறா, எப்படிடா ஜெயிக்கிறது, ஒன்றுல கூட நம்ம விவரமாகவே இல்லையே, எல்லாம் அந்த டிரைவர் பையிலையே மந்திக்கிட்டு வரான், அவனே ஜெயிச்சிடுவான் போல இருக்கு, அவன் செய்கிறது தான் இந்த இத்தனை வேலையும், ஐயோ எப்படி தான் அவனை மூஞ்சியில் முழிக்கிறதுனே எனக்கு தெரியலடா, இப்படி கூட்டிகிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டோமேங்கிறாங்க சிவனாண்டியும் முத்துவேலும். போச்சது போ, எல்லாம் இந்த சந்திரா சொல்லி கொடுத்ததுனால தான் நம்ம செஞ்சோம், ஆனால் செஞ்சோம் இப்போ பிரயோசனம் இல்லாமல் போச்சு, இனிமேல் இந்த நடிகை நம்மளை பற்றி பெருமையாக பேசினா யாரும் நம்பவும் மாட்டாங்க, நீ ஊருக்கே விரட்டி விடடா, இனிமேல் நம்மளா பார்த்து ஒவ்வொருத்தர்கிட்டையா காலில் கையில் காலியாவது விழுந்து கெஞ்சி கூட்டாடி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு, அதாவது ஏதோ டெபாசிட்டாவது வாங்கலாமா என்னமோ தெரியலையேடா, ஏண்டா சிவனாண்டி இப்படி அசிங்கப்பட்டுட்டோமே, இதில் சாமுண்டீஸ்வரிகிட்ட வேற சவால் பெற்றிருக்கோம், இதுக்கப்புறமா நம்ம என்னடா செய்கிறது, நிச்சயமாக சாமுண்டீஸ்வரிக்கு முன்னாடி தோக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது, வேற ஒரு வழி தான் பண்ணணுங்கிறாங்க. என்ன சத்து போய் என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கவும், ஆமாண்டா இந்த எலெக்ஷனே நடக்காத மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும், சாமுண்டீஸ்வரி தானே எதிராக நிற்கிறா, அவளையே தூக்கிட்டா நம்ம அண்ணன் போஸ்ட்லேயே ஜெயிச்சிடலாண்டாங்கிறாங்க முத்துவேலு. ஆமாம் சத்து போய் இனிமேல் நம்ம அதைத்தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை, இல்லைன்னா சாமுண்டீஸ்வரிக்கு முன்னாடி நம்ம தோற்று போய் நிற்போம், அப்புறம் எல்லாரும் காரி துப்பிடுவாங்க, ஊருக்குள்ளே ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான், சரி நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழி என்னவோ அதைத்தான் தேட முடியும், வேறு வழியே இல்லை சத்துப்புங்கிறாங்க. சரிடா பொறுமையாக இரு, யாருக்கும் தெரியாமல் காத்திருந்து நம்ம காரியத்தை முடிக்கலான்ட்டு போகிறாங்க முத்துவேலு. கார்த்தி சாமுண்டீஸ்வரியா பாட்டி ஊருக்கு கூப்பிடுறாங்க. முதல்ல சாமுண்டீஸ்வரி வரலைங்கிறாங்க, சந்திரா தடுக்கிறாங்க, அக்கா அங்கே போயிடாதக்கா, அது கொலகார ஊர், நம்ம அம்மா இறந்ததுக்கு காரணமே அந்த ஊர் மக்கள் தாங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைங்க எலெக்ஷன் வந்துட்டால் எல்லாருமே பொதுவாக தான், அங்கே 1000 ஓட்டு இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா 1000 ஓட்டு உங்களுக்கு தான் ஒழுகும், நீங்கள் போகாமல் விட்டால் வீணாக
போயிடும், போகலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க கார்த்தி. அப்போ சாமுண்டீஸ்வரி யோசித்து பார்த்துட்டு, ஆமாம் மாப்பிள்ளை சொல்கிறது தான் சரி, நம்ம ஒருத்தரை மட்டுமே பகையாக மனசில் வச்சுக்கிட்டு ஊரையே ஒதுக்கிறது சரியில்லை சந்திரா, நம்ம எல்லாருமே அந்த ஊருக்கு போய் ஓட்டு கேட்டுட்டு வரலாங்கிறாங்க. இதை கேட்ட ராஜராஜன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி வர்ற விஷயம் பாட்டிக்கு சொல்கிறாங்க கார்த்தி. அப்பாடா எத்தனை வருஷம் ஆச்சு என் மருமக இந்த ஊருக்கு வந்து, அவள் கல்யாணமாகி போனதும் இந்த ஊர் பக்கமே திரும்பி கூட பார்க்கல. இன்றைக்கி 25 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு வர்றா, எல்லாரும் தயாராக இருங்க, என் மருமக வரும்போது எல்லாரும் ஆரத்தி எடுங்க அப்படின்னு பாட்டி எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக குதூகலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சாமுண்டீஸ்வரி அம்மா வர்றாங்களா அப்படின்னு சந்தோஷத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. பாட்டி சாமுண்டீஸ்வரி வந்ததும் போய் ஆரத்தி எடுக்கிறாங்க. முதல்ல நீ தள்ளி நெல்லு, நீ ஒன்றும் எனக்கு ஆரத்தி எடுக்க வேண்டாம், நீ என்ன நினைப்பின்னு எனக்கு தெரியும், எனக்கு நீ ஒன்றும் ஆரத்தி எடுத்து வரவேற்கலாம் வேண்டாம், உன்னோட வரவேற்பை நான் ஏற்றுக்கவும் இல்லை, நான் ஊர் மக்களுக்காக வந்தேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இதை பாருங்கத்த, கோபம் தாபம் எதுவாக இருந்தாலும் நம்ம மறுபடி பேசிக்கலாம், ஆனால் அதை பேச வேண்டிய நேரம் இப்போ இல்லை. பாட்டிக்கு இந்த ஊரில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு தெரியுமில்ல, தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் இப்படி ஓரங்கட்டி ஒதுங்கி நிற்கிறது சரியில்லைங்கத்த. பாட்டியை நீங்கள் எதுவும் உங்கள் கோபத்தையோ வெறுப்பையோ காட்டாதீங்க, பாட்டியை அனுசரித்து போய்க்கோங்கன்னு கார்த்தி சொல்கிறாங்க. ஆமாம்மா, நம்ம நினச்சது நடக்கணும்னா நம்ம பேசாமல் அமைதியாக இருந்துக்க தான் வேணும். இந்த கிழவியை பற்றி தான் நம்ம எத்தனை தடவை பேசினாலும் திரும்ப திரும்ப முன்னாடி வந்து நிற்கிறோம். அந்த வெறுப்பை ஊர் மக்கள் முன்னாடி நம்ம காட்டணுங்கிற அவசியம் இல்லை. சரி என்னமோ பண்ணிட்டு போட்டும், மக்களோட மக்களாக தானே நிற்கிறா அப்படின்னு நினச்சிட்டு சாமுண்டீஸ்வரி அமைதியாக நிற்கிறாங்க. பாட்டி நீங்கள் வந்து ஆராத்தி எடுங்கன்னு கார்த்தி கூப்பிடும். பாட்டி ஓடி வந்து சாமுண்டீஸ்வரிக்கு ஆராத்தி எடுக்கிறாங்க. வாமா, நீ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஊர் கண்ணே உன் மேலே தான் பட்டிருக்கோம், இந்த எலெக்ஷனில் நீ தான் ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன், வா வா உள்ள வா, வீட்டுக்குள்ளே வா, உனக்காக நான் விருந்து வச்சுருக்கேங்கிறாங்க பாட்டி. விருந்து சாப்பிட்றக்கெல்லாம் நான் வரல, நான் ஊர் மக்களை பார்த்து ஓட்டு கேட்க தான் வந்திருக்கேங்கிறாங்க. பரவாயில்லம்மா, சாப்பாடு டைமு, சாப்பிட்டு தான் போகணும், நீ வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு போனாவே ஊர் மக்களுக்கும் சரி எனக்கும் சரி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வாமான்னு வற்புறுத்தி கூப்பிடுறாங்க பாட்டி. பாட்டி கூப்பிட்டதும் கார்த்தி சொல்லவும் சாமுண்டீஸ்வரி சரின்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் வெளியில் நிற்கிற அந்த ஊர் மக்கள் எல்லாரும், அப்பாடா சாமுண்டீஸ்வரி அம்மா உங்கள் மனசு எவ்வளோ ஒரு மென்மையானதுன்னு இப்போ தான் புரியுது, எவ்வளவு சாதுவாக கோவம் தாபங்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, 25 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் கோவமெல்லாம் தனிஞ்சு ஊர் மக்களோட நன்மைக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு இப்போ தாம்மா தெரியுது. கண்டிப்பாக எங்கள் ஓட்டு எல்லாம் உங்களுக்கு தாம்மா, பொண்ணுங்களோட வளர்ச்சிக்கு முன் உதாரணமாக நிற்கிறதும் நீங்கள் தான். கோவத்தை தூக்கி போட்டால் நிறைய சாதனைகள் சாதிக்கலாங்கிறத நிரூபித்து காட்டியிருக்கீங்க. பாட்டிக்கு பின்னாடி நாங்கள் இருந்தோம், இப்போ பாட்டிக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிற்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். பாட்டி கூட நேற்றுலேருந்து ஏன் இந்த 2 நாளாகவே உங்களுக்கு தான் ஓட்டு கேட்டுட்ருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரியை பாட்டி பார்க்குறாங்க. ஆமாம் ஈஸ்வரி, என்னதான் இருந்தாலும் நீ என் மருமக, உன் மனசு என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நீ இந்த ஊருக்காக நல்லது செய்வீங்கிற எனக்கு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை தான் நான் இவங்க எல்லாத்துக்கும் பதிச்சிருக்கேன், நீ நிச்சயமாக எல்லாத்துக்கும் நல்லது செய்வேன் சாமுண்டீஸ்வரி, அதனால தான் உனக்காக நான் ஓட்டு கேட்டேன். உனக்கு என் மேலே என்ன தான் கோபம் தாபம் இருந்தாலும் ஊர் மக்கள் உனக்கு என்ன செஞ்சாங்க, ஊர் மக்களுக்கு நீ நல்லது செய்வீங்கிற நம்பிக்கை தாம்மா, எல்லாருமே உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நீ தான் ஜெயிக்க போகிற அப்படின்னு பாட்டி உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக சந்திரா பார்த்துட்டு, ஐயோ என்னது கிளம்பியும் இவ்வளோ ஒன்று சேர்ந்துருவாங்க போல இருக்கு, இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே தப்பு, ஆனால் அக்கா இதையும் தாண்டி இவ்வளோ கோபத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த கிளவி செஞ்சுருக்கிற சமையலை சாப்பிட வந்திருக்காளு, விருந்துங்கிற பேரில் சாப்பிட்டு தான் ஆகணும் போல இருக்குது. சேச்சா ஊர் மக்களும் சரி இவளை தலை மேலே எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, நிச்சயமாக சாத்தியமாக சிவனாண்டிக்கு ஒரு ஓட்டு கூட விழாது போல இருக்கிறது எல்லாம் பார்த்தா நிச்சயமாக சிவனாண்டி தோற்று தான் போவான்னு நல்லா தெரியுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சந்திரா முகம் இருண்டு கிடக்கிறத பார்த்தா மயில் வாகனம் அப்பப்போ கேலியும் கிண்டலமாக பேசுகிறாங்க. என்ன சின்னத்தை, நம்ம அத்தை தான் ஜெயிப்பாங்கங்கிற நம்பிக்கை வந்துருச்சல்ல உங்களுக்குங்கிறாங்க. வாயை மூடுங்கடா, நானே 50 லட்சம் ரூபா பணத்தை தெரியாமல் திருடி என் புருஷன் கையில் கொடுத்து இப்படியோ செலவு பண்ணி இந்த எலெக்ஷனில் நின்று அக்காவை எதிர்த்து நீங்கள் ஜெயிச்சு வரணும், இந்த ஊருக்குள்ளே நீங்கள் பிரசிடெண்ட் பதவியை ஏற்றுக்கிட்டு என்னையும் கூட்டிகிட்டு போய் வாழ வைங்கன்னு கெஞ்சி கேட்டிருந்தேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்படி ஆப்ப வச்சுட்டானே இந்த டிரைவர் பையன்னு மனசுக்குள்ளே வெந்து கருவிக்கிட்டு இருக்கிறாங்க சந்திரா. இதை இப்படியே விடக்கூடாது, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சந்திரா விருந்து முடிஞ்சு வெளியில் வராங்க. வந்ததுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் சாமுண்டீஸ்வரிக்கு மாலை போடுறதுக்காக வராங்க. அப்போ சந்திரா தனியாக போய் சிவனாண்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இதை பாருங்கள் இங்கே நடக்கிறது எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஓட்டு கூட வாங்க மாட்டீங்க, ஜெயிக்கிறது எங்கள் அக்கா தானே இப்போவே தெரிஞ்சு போச்சு, அதுக்காகத்தான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி சந்திரா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சிவனாண்டி முத்துவேல், ஆஹா இது அருமையான ஐடியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ஆளுங்க கையில் பெரிய மாலையை கொடுக்குறாங்க, இதை கொண்டு போட்டுட்டு நாங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடுங்கிறாங்க. அந்த நபரும் சரின்ட்டு அந்த மாலையை எடுத்துக்கிட்டு வந்து சாமுண்டீஸ்வரி கழுத்தில் போடுறதுக்காக வர்றாங்க. அவ்வளோ பெரிய மாலையோடு வந்துட்டு இருக்கிறத பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு நல்லா கை தட்டி ஆராவரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்ததும் சாமுண்டீஸ்வரி கழுத்தில் மாலையை போட வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி தடுத்து
நிறுத்துறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த நபர் சாமுண்டீஸ்வரியோட இடுப்பை கிள்ளிடுறாங்க. இதை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரிக்கு சரியான கோவம் வந்துடுது. கோவம் வந்த வேகத்தில் அப்படியே ஓங்கி பலார்னு ஆம்பளைக்கு முன்னாடி அந்த ஆபரை அடிச்சிடுறாங்க. அவரும் போய் கீழே தெரிச்சு விழுறாரு. விழுந்த வேகத்தில் என்னம்மா நீ, உனக்கு மாலை போட்டு மரியாதை செய்ய வந்த என்னையே அடிச்சிட்டியாங்கிறாங்க. ஏய் நீ என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி அக்கா இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் உனக்கு தக்க அசிங்கம் அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் தூண்டி விடுறாங்க. வெளியே சொல்ல முடியாமல் நின்றுட்டுருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அந்த நேரம் பார்த்து ஆம்பளைங்க எல்லாம் கொதிச்சு போகிறாங்க. என்னம்மா நீங்கள் ஏழைங்கிறதுனால அவன் மாலை போடக்கூடாதா என்ன அவனையம்மா அடிச்சிங்க, ஆம்பளையில் கண்டா உங்களுக்கு அனாவசியமா, எப்போவுமே நீங்கள் அப்படி தான் நடந்துக்குவீங்கன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சா நிச்சயமாக எங்கள் யாரையுமே மதிக்க மாட்டீங்கன்னுமா, உங்களோட மதிப்பு மரியாதையும் நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு அந்த பக்கம் எல்லாருமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா இது, இத்தனை பேர் மத்தியில் ஒரு ஆம்பளையை கை நீட்டி அடிச்சிட்டிங்களே, நாங்கள் எல்லோரும் நீங்கள் ரொம்ப பெருமையானவங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சில பொம்பளைங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னது இப்படி திசை மாறி போச்சு, இந்த நேரம் பார்த்து மாப்பிள்ளை வேற வரல, அவரெல்லாம் அந்த பக்கம் நிற்கிறாங்களே. இந்த கேடி பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுனால கோவம் தாங்க முடியாமல் ஆத்திரத்தில் அடிச்சிட்டோம். ஆனால் இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க. சந்திரா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆஹா அக்காவே எப்படியோ இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டா, இவளோட குணம் என்னங்கிறத எல்லாரும் முன்னாடியும் காட்டி கொடுத்துட்டா, இனிமேல் இவங்க எல்லாரும் ஓட்டு போடுறது கஷ்டம்தான் அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அப்பாடா நம்ம நினச்சது இப்போ தான் நடந்திருக்கு, இந்த விஷயத்த உடனே நம்ம சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சந்திரா அந்த பக்கமாக சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்ட சிவனாண்டிக்கு முத்துவேலும் அப்பாடா இப்போ தான் திருப்தியாக இருக்குது சந்திரா, அந்த கார்த்தி பையன் கூட இல்லாத இருந்ததுனால நம்மளுக்கு நல்லதாக போச்சு, நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சு, ஆம்பளைகளை மதிக்க தெரியாதவன்னு எல்லார் மனசுலையும் பதிவாயிடுச்சு, இதுக்கப்புறம் இனிமேல் சாமுண்டீஸ்வரி ஓட்டு கேட்டாலும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, இவ சரியான திமிரு பிடிச்சவன்னு அவள் திமிரை காட்டிட்டல்ல, இனி பயம் இல்லை சந்திரா, இனி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், கவலைப்படாத, நீயும் கூடவே வா, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்கிறாங்க. ஆமாங்க, இதுக்காகத்தான் அந்த டிரைவர் பையனை நான் அந்த பக்கமாக ஓட்டு கேட்க அனுப்பிச்சிட்டேன், அவள் மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தான்னா நிச்சயமாக ஏதாவது ஒன்று சமாளித்து எல்லார் மக்களோட மனசையும் மாற்றிருப்பான், ஏதோ நல்ல வேலை நான் சொன்ன மாதிரியே அவனும் அந்த பக்கம் போயிட்டான், அக்கா என் பக்கம் வந்துட்டா, அதனால தான் நான் இப்போ இந்த மாதிரி ஐடியா பண்ணி இப்படி ஒரு ட்ராமா பண்ணினேன், இந்த ட்ராமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் சந்தோஷத்தில் ஓடி வராங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கார்த்திக் கூட்டத்தில் ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க. அப்புறம் திரும்பவும் மாற்றி ஃபோன் பண்ணி பார்க்கும்போது கார்த்தி ஃபோன் எடுத்துடுறாங்க. என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையாங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சு, ஒருத்தன் மாலை போடுறதுக்காக வந்த வேகத்தில் என் இடுப்பு தொட்டுட்டான், அதுக்கப்புறம் எனக்கு வந்த கோபத்தில் அவனை அடிச்சிட்டேங்கிறாங்க. இது கேட்ட கார்த்தி அடடா இப்படி ஒன்று வேலை நடந்துருச்சா, எல்லாம் அந்த சிவனாண்டி முத்துவேலும் ஏற்பாடு செஞ்ச ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உடனே அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததும் அந்த நபரை பிடிக்கிறாங்க. ஏண்டா நீ எந்த ஊர் எங்கேருந்து வந்தேன்னு கேட்குறாங்க. கார்த்தி கொடுத்த அடியில் அந்த நபர் நடுங்கி போயிடுறாங்க. ஐயா அது அப்படி இப்படிங்கிறாங்க. உனக்கு இந்த ஊரில் ஓட்டே இல்லையே, இந்த ஊர் பக்கமே நான் பார்த்ததில்ல, நீ எந்த ஊர் உண்மையை சொல்லு, யாரும் அவனை அனுப்பிச்சா அப்படின்னு கேட்கும்போது ஊர் மக்கள் முன்னாடி அந்த நபர் நல்லா வசமாக கார்த்திகையில் மாட்டிக்கிறாங்க. இது வேணான்னு கார்த்தி இறுக்கி பிடிச்சு அடித்து உண்மையை கேட்கும்போது உண்மை என்னங்கிறத உளறி கொட்டிடுறாங்க. எல்லாம் சிவனாண்டியும் முத்துவேல் தான் எனக்கு பணத்தை கொடுத்து மாலையை கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் செய்ய சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் அடப்பாவி அதானே பார்த்தேன், இவனை தான் இந்த ஊரில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, புது ஆளுங்கிறதுனால தான் அம்மா மேலே நீ கை வச்சியா, உன்னை சும்மா படக்கூடாதா அப்படின்னு அங்கே இருந்தவங்களும் சேர்த்து 4 அடி அடிக்கிறாங்க. போ நீ வாங்கின அடியை முத்துவேலுக்கும் சிவனாண்டிக்கிட்டையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஊர் மக்கள் அவனை துரத்தி அடித்து விரட்டுறாங்க. அப்போ சந்திரா மறுபடியும் மூக்கறுபட்டு நிற்கிறாங்க. இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே, அவன் மாலையை போட்டு அடி வாங்கினது அங்கேருந்து கிளம்ப வேண்டியதானே, இவங்க கையிலெல்லாம் சிக்கிட்டானே, இப்போ சிக்கி கார்த்தி அவன் அடின்னு அடித்து உண்மையை கேட்டதும் உண்மையை உளறி கொட்டிட்டான். இப்போ திரும்பவும் சிவனாண்டியும் முத்துவேலும் மாட்டிக்கிட்டாங்க. சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் எப்போ ஏற்பட்டாவது நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா அது அக்காவுக்கு சாதகமாக நல்ல விதமாக அமைஞ்சிருது. அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இனிமேல் சிவனாண்டிக்கு ஓட்டு கிடைக்கிறது வாய்ப்பே கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு இனிமேல் வேற ஒரு ஐடியா தான் பண்ணணும் அப்படின்னு சந்திரா யோசிச்சுட்டே வராங்க. கார்த்தி பையன் இந்த இடத்துலையும் இவன் நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டானே, இவன் இருக்க வரைக்கும் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. இவன் இல்லாத நேரமாக பார்த்து எப்படியாவது அக்காவை தூக்கிட வேண்டியதான். யாரும் இல்லாத நேரம் பார்த்து எங்கள் அக்காவை கடத்திருங்க, அப்போ தான் நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு அனுதாப ஓட்டு கூட கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் இதை செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சந்திரா ஐடியா கொடுக்குறாங்க.